ஊற்றிக்கிறோம். இந்த மாதிரி அட்டைப்பெட்டியை வந்து நல்லா டைட்டாக நிரப்பினதுக்கு அப்புறம் இந்த மாதிரி அந்த பானையில் வந்து தண்ணி வந்து ஃபில் பண்ணிக்கிறோம். இந்த தண்ணியை ஃபில் பண்ணிட்டு அப்படியே அந்த இடத்துல வந்து அதாவது ஆல்ரெடி கரையான் இருக்கிற மாதிரி ஒரு பிளேஸ் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல வந்து அந்த பானையை வந்து கவிழ்த்து வச்சிடறோம். கவிழ்த்து வச்சுட்டு நம்ம வந்து சுற்றி அந்த விளிம்பு பகுதியில் வந்து நம்ம வந்து இந்த மண்ணை வச்சு நல்லா வந்து கவர் பண்ணிடுறோம். உள்ளே வந்து ஆல்ரெடி தண்ணி இருக்கிறதுனால அந்த மண் வந்து அந்த விளிம்பு பகுதியை வந்து நல்லா சீல் பண்ணிக்கும். இந்த மாதிரி மண் பகுதி வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து அந்த பானையோட விளிம்பு பகுதியில் வந்து நல்லா ஃபில் பண்ணி வச்சிடணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா வெளிப்புறத்துலேருந்து அந்த எறும்புகள் வந்து உள்ளே போயிட்டு அந்த கரையானை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும். அதனால் வந்து இந்த விளிம்பு பகுதி வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து மண்ணை போட்டு நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுரும். சுற்றியும் பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணி விட்டுட்டோம்னா போதும், வேறு எந்த ஒரு ப்ரொசீஜரும் இல்லை. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து இதை வந்து எதுக்கு வந்து ஆல்ரெடி கரையான் இருக்க மாதிரி பிளேஸில் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி கரையான் இருக்க மாதிரி பிளேஸில் வந்து உடனே பார்த்திங்கன்னா இன்றைக்கி வச்சு அன்றைக்கி நைட்டே பார்த்திங்கன்னா அந்த கரையான் வந்து அந்த ஈரத்துக்கும் அந்த கார்ட்போர்டோட ஸ்மெல்லுக்கும் பார்த்திங்கன்னா நிலத்துலேருந்து மேலே வந்து அந்த கார்ட்போர்டை பிடிச்சி சாப்பிட்டு உள்ளே வந்து நிறைய வந்து உற்பத்தி ஆகிருக்கும். அந்த கரையான் வந்து நிறைய வந்து அந்த பானைகள் வந்து ஏறிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் வந்து பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா கரையான் வந்து அதிக அளவுலேயே உற்பத்தி ஆகிருக்கு. பார்த்திங்கன்னா பானையில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த கார்ட்போர்டு வந்து பார்த்திங்கன்னா மரத்தை வந்து அரைச்சி செய்யக்கூடிய ஒரு மெட்டீரியல் அப்படிங்கிறதுனால இது வந்து கரையான்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு உணவுங்கிறதுனால இது வந்து இந்த அட்டைப்பெட்டியை வந்து அரித்து சாப்பிட்றதுக்காக கரையான்கள் வந்து நிறைய வந்து நிலத்துலேருந்து இருக்கக்கூடிய கரையான்கள் எல்லாமே வந்து இதில் வந்து ஏறிக்கும். ஒரு குறிப்பிட்ட அளவு அந்த ஒரு சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய அந்த கரையான் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃபுல்லாக வந்து ஏறிக்கும். பார்த்திங்கன்னா ஒரே நைட்டு தான் இந்த ப்ராசஸ். பார்த்திங்கன்னா இந்த பானையில் இருக்கக்கூடிய கரையான் பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12 மணி நேரம் தான். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு 12 மணி நேரத்துலேயே வந்து இந்த பானையில் வந்து ஃபில் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா ஈவினிங் ஒரு 6 மணிக்கு சமயத்தில் வச்சது, திரும்ப காலைல ஒரு 6 மணி 7 மணி இந்த டைமில் வந்து எடுத்தது தான் இவ்வளோ கரையான் வந்து உற்பத்தி ஆயிருக்கு. நிறைய நண்பர்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, பானை மட்டும்தான் பயன்படுத்தணும், பானை இல்லாமல் நாங்கள் எப்படி இப்போ கரையான் உற்பத்தி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த கேள்விக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பானை இல்லாமலும் நம்ம வந்து கரையான் வந்து உற்பத்தி பண்ண முடியும். பானை வந்து நம்ம எதுக்கு கரையான் உற்பத்தி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இருட்டான மற்றும் ஒரு குளிர்ச்சியான சூழ்நிலையை வந்து அந்த கரையான்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காக மட்டும்தான் நம்ம வந்து பானையை பயன்படுத்துகிறோம். மற்றபடி பானை இல்லாமலும் நம்ம வந்து கரையான் வந்து உற்பத்தி பண்ண முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு அட்டைப்பெட்டியிலேயே நம்ம வந்து இந்த கார்ட்போர்ட்ஸ்லாம் கிழிச்சு போட்டு இதே மாதிரி பானையை நம்ம எப்படி வச்சோமோ அதே மாதிரி தண்ணி ஊற்றி இதே மாதிரி நம்ம வந்து மண்ணில் லைட்டாக பெருசிட்டு நம்ம வந்து அந்த அட்டைப்பெட்டியை வந்து நம்ம மண்ணில் வந்து அப்படி பதிச்சு வச்சிடணும். முடிஞ்ச அளவு பார்த்திங்கன்னா மண்ணை போட்டு நல்லா கவர் பண்ணுற மாதிரி நம்ம வச்சோம்னா கரையான் வந்து உற்பத்தி ஆகிடும். ஆனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து வெறும் அட்டைப்பெட்டியே வச்சோம்னா நம்ம வந்து கரையான் வந்து ஒரு நாள் 2 நாள் வந்து எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கும் கரையான் உற்பத்தியை. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ இந்த உற்பத்தியான கரையானை வந்து நான் வந்து கோழிகளை வந்து ஃபீட் பண்ணுறேன். அதாவது கோழிகளுக்கு வந்து தாராளமாக கொடுத்துடலாம். இந்த கரையானை வந்து கோழிகளுக்கு எந்த வயதிலேருந்து கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோழி குஞ்சு பறித்து ஒரு 2 நாள் 3 நாட்களுக்கு மேலே இருக்கக்கூடிய கோழி குஞ்சுகள் வந்து, அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 3 நாட்களுக்கு மேலே இருக்கக்கூடிய கோழி குஞ்சுகள் வந்து எல்லாத்துக்குமே நம்ம வந்து பெரிய கோழிகள் வரைக்குமே தாராளமாக அந்த கரையானை வந்து கோழிகள் வந்து ஃபீட் பண்ணலாம். அதாவது தாராளமாக கோழிகளுக்கு வந்து இந்த கரையானை வந்து கொடுக்கலாம். இளம் கோழி குஞ்சில் பெரிச்ச முதல் நாளே நம்ம வந்து இந்த கரையானை வந்து கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அது மாதிரி நம்ம வந்து பெரிச்ச இளம் கோழி குஞ்சில் கொடுத்தோம்னா அந்த கரையானை வந்து கடிக்கக்கூடிய தன்மை உடையது. அதனால் வந்து இளம் கோழி குஞ்சுகள்லாம் இருந்துச்சுன்னா அது வந்து கொஞ்சம் ரிஸ்க்கானது. அதனால் வந்து ஒரு 2 நாள் 3 நாட்களுக்கு மேலே இருக்கக்கூடிய கொஞ்சம் ஒரு 2 நாள் 3 நாள் ஆன கோழி குஞ்சுகள் வந்து நம்ம வந்து தாராளமாக கரையானை வந்து கொடுக்கலாம். இந்த கரையானை கொடுக்கறதுனால பார்த்திங்கன்னா கோழி குஞ்சோட வளர்ச்சி வந்து நல்ல ஒரு சீராக இருக்கும். அதாவது புரதச்சத்து வந்து அதிக அளவில் இருக்கிறதுனால நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். பெரும்பாலும் எல்லா பகுதிகளிலும் வந்து நாட்டுக்கோழிகளுக்கு பார்த்திங்கன்னா எல்லா பகுதியிலுமே நம்ம வந்து உற்பத்தி பண்ணி போட முடியும். அதனால் இயற்கையிலேயே நம்ம வந்து ஈஸியாக வந்து உற்பத்தி பண்ணி போடக்கூடிய ஒரே பொருள் பார்த்திங்கன்னா இந்த கரையான் தான். இயற்கையாக இந்த கோழிகள் வந்து கரையானை வந்து ரொம்பவும் விரும்பி சாப்பிடும். பார்த்திங்கன்னா எல்லா கோழிகளும் ஆட்டோமேட்டிக்காக அந்த கரையானை வந்து நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய தன்மை உடையது. இந்த கரையான்களை வந்து மொட்டை மாடியில் வந்து உற்பத்தி பண்ண முடியுமான்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அப்படி வந்து இந்த மாதிரி மாடி பகுதியில் வந்து கரையானை வந்து உற்பத்தி பண்ண முடியாது. ஆக்சுவலாக முன்னே சொன்ன மாதிரி இந்த கரையான்கள் வந்து நம்ம வந்து உற்பத்தி பண்ணுறது கிடையாது. ஆல்ரெடி நிலத்தில் இருக்கக்கூடிய கரையானை வந்து நம்ம வந்து மேலே கொண்டு வரோம். அதுதான் இந்த ப்ராசஸ். அதனால் வந்து மொட்டை மாடியிலையோ இல்லை தனியாக ஒரு பிளேஸ்லையோ நம்ம வந்து இந்த கரையானை வந்து உருவாக்க முடியாது. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்த கரையான்கள் வந்து எந்தெந்த பகுதியில் வந்து வராது, அதாவது எந்தெந்த பகுதியில் வந்து உற்பத்தி ஆகாது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த கரையான்கள் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் செம்மண் பகுதியில் வந்து அதிக அளவில் வந்து உற்பத்தி ஆகும். மற்ற மண்ணில் பார்த்திங்கன்னா ரொம்பவும் கம்மியாக தான் இருக்கும். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்த போக்குவரத்து வாகன போக்குவரத்து நிலத்தில் பார்த்திங்கன்னா அதிர்வு, அதாவது ஆட்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் பார்த்திங்கன்னா இந்த கரையான்களோட அளவு வந்து கம்மியாக தான் இருக்கும். நல்ல ஒரு ரோடு இருக்கக்கூடிய வாகனங்கள் அதிகமாக போயிட்டு இருக்கக்கூடிய அந்த அதிர்வுகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் பார்த்திங்கன்னா இந்த கரையான் வந்து உற்பத்தி ஆகாது. அதே சமயத்தில் வீட்டுக்கு பக்கத்துலேயும் பார்த்திங்கன்னா அதிக அளவில் வந்து உற்பத்தி ஆகாது. அதாவது ஆட்கள் நடமாட்டம் இருக்கிறதுனால அந்த அதிர்வுனால அந்த கரையான்கள் வந்து அந்த இடத்துல வந்து மேலே வராது அவ்வளோ சீக்கிரம். அதே சமயத்தில் இந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சமாக வீட்டிலேருந்து கொஞ்சம் ஆட்கள் நடமாட்டம் இல்லாத மாதிரி ஒரு நிழலான ஒரு பகுதியில் வந்து இந்த கரையான்கள் வந்து அதிக அளவில் உற்பத்தி பண்ண முடியும்.
அதே சமயத்தில் இந்த களிமண் பகுதி நல்ல ஒரு சதுப்பு நிலமாக ஈரமாக இருக்கக்கூடிய அதிக சேராக இருக்கக்கூடிய பகுதியில் வந்து கரையான் வந்து உற்பத்தி ஆகாது. கரையான் உற்பத்திக்கு மற்ற பொருட்கள், அதாவது கரையான் உற்பத்திக்கு வேறு என்னென்ன பொருட்கள் வந்து யூஸ் பண்ணி கரையான் உற்பத்தி பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரையான் உற்பத்திக்கு வந்து பேப்பர்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அதாவது இந்த பானையிலேயே பார்த்திங்கன்னா பேப்பர் வந்து பழைய பேப்பர், நியூஸ் பேப்பரு, பழைய ஏதாவது வேஸ்ட் பேப்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். அதே சமயம் இந்த தென்னை மரத்துலேருந்து விழக்கூடிய அந்த காய்ந்த மட்டை பனை, அந்த தென்னை மட்டைகள், தென்னை சருகு, தேங்காய் உடைச்ச அந்த மட்டை, தேங்காய் மட்டை, தேங்காய் நார், பழைய சணல் சாக்கு, இந்த மாதிரி மட்கும் தன்மையுடைய பொருட்கள் எதுனாலும் நம்ம வந்து கரையான் உற்பத்தி வந்து பயன்படுத்தலாம் தாராளமாக. கோழிக்கான தீவன செலவும் ஓரளவு நம்ம வந்து குறைக்க முடியும். அதாவது இளம் கோழி குஞ்சுகளுக்கு பார்த்திங்கன்னா இந்த கரையானை வந்து உற்பத்தி பண்ணி போகிறதுனால நம்மளோட தீவன செலவையும் குறைக்க முடியும். இளம் கோழி குஞ்சுகளுக்கு இந்த கரையானை வந்து நம்ம தீவனமாக கொடுக்கலாம். அதனால் பார்த்திங்கன்னா இந்த கோழி குஞ்சுகள் குறுகி நின்று இறக்கிறது, இந்த மாதிரி சில நோய் தாக்கத்தினால இறக்கிறது, ஜீரண கோளாறு, இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படாமல் நல்ல ஒரு ஆரோக்கியமான ஃபீடாக வந்து இந்த கரையான்கள் இருக்கிறதுனால நம்ம வந்து கரையானை வந்து தாராளமாக கொடுக்கலாம். இந்த கரையானில் பார்த்திங்கன்னா புரதம் வந்து 37% மேலே இருக்குது. அதே சமயம் கொழுப்பு சத்து வந்து 40% மேலே இருக்குது. அதனால் வந்து கோழியோட வளர்ச்சி வந்து நல்ல வேகமாக இருக்கும். நீங்களும் தாராளமாக கரையான் உற்பத்தி செஞ்சு போடலாம். மேலும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் நண்பர்களும்